அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, நான் வந்து ஒரு சின்ன ஒரு மெசேஜ் படிச்சேன். கோயம்புத்தூரோட ஃபேமஸ் ஹாஸ்பிட்டலோட ஒரு மேகசின்ல ஒரு மெசேஜ் படிச்சேன். அது உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறேன். அது மெடிக்கல் சம்மந்தப்பட்டது. என்னன்னு கேட்டீங்கன்னா, மியூசிக்கோட யூசஸ் வந்து மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில எந்த அளவுக்கு இருக்குன்னு இன்ன வரைக்கும் ரிசர்ச் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அமெரிக்கால இருக்க அறுவை சிகிச்சை நிபுணர்கள் சங்கத்துல வந்து ஒரு ரிசர்ச் பண்றாங்க. அதாவது மியூசிக்கோட யூசஸ் பத்தி. அந்த ரிசர்ச்சோட முடிவுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, அறுவை சிகிச்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் மியூசிக் கேட்க சொல்றாங்க. அப்போ வந்து அவங்களோட பதற்றம் குறையுது, மன அமைதியாகுது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மியூசிக் கேட்கிறவங்களுக்கு பெயின் கில்லர் கம்மியா தேவைப்படுது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இன்னும் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அறுவை சிகிச்சை முடிஞ்சதுக்கு அப்புறம், அ மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம எங்க இருக்கோம்? நமக்கு என்னாச்சு? அப்படிங்கிற மாரி ஒரு பயம் வந்து அவங்களுக்கு உண்டாகுதாமா. இந்த பயம்லாம் வந்து குறையுது. மன அழுத்தம் அ மன அழுத்தம் கம்மியாகுது. அதே மாரி ஹார்ட்டோட பீட் அதாவது எப்படின்னா, பிபி வந்து சீராகுது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, கார்டிசால் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கிறது வந்து கம்மியாகுதாம். அதனால வந்து மன அழுத்தம் கம்மியாகுதுங்கிற மாரி சொல்றாங்க. தேங்க் யூ.